சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாளை காலை வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தில் குலதெய்வத்திற்கு இந்த ஒரு தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம்? அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரங்கள் என்ன? இந்த நேரத்தில் நம்ம என்ன வழிபாடு வைத்தால் நமக்கு அதீத நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த நேரத்தில் நாங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் எங்களுக்கு நல்லதுங்க, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. அதற்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் வற்றாத செல்வமும் பெருக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அரசு சார்ந்த வேலை கிடைக்க வேண்டும், சொத்து விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தில் இந்த தீபத்தை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். முதல்ல ஒரு சிலருக்கு அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னாலே தெரிஞ்சிருக்காது. அது அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வானியலில் 28வது சூட்சம நட்சத்திரம் ஆகும். இது உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதமும் திருவோண நட்சத்திரமும் இரண்டும் இணையக்கூடிய நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரமாக இது இருக்கின்றது. அபிஜித் அப்படின்னாலே வெற்றியை தரக்கூடியது, தோல்வி அல்லாதது அல்லது தோல்வியே தராத ஒரு சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தை பல ஜோஷியர்கள் கோல்டன் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த நேரத்தில் வருகின்றது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நாளை காலை 9:29 முதல் 9:53 வரைக்கும் நமக்கு அபிஜித் நேரங்கள் இருக்கின்றது. அதாவது இந்த நேரத்தில் அப்படி என்ன சிறப்பு இருக்கின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கு சொந்தமான நட்சத்திரம் தான் உத்திராடம், மகாவிஷ்ணுவுக்கு சொந்தமான நட்சத்திரம் திருவோணம். இந்த இரண்டும் ஒன்று முடியும் இன்னொன்று ஆரம்பிக்கும், இரண்டும் இணையும் நேரத்தில் அபிஜித் நட்சத்திரம் தோன்றி இந்த நேரத்தில் நம்ம குலதெய்வத்திற்கு என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நெய் தீபம், சுத்தமான நெய் தீபம், சின்ன விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். ஒரு சிலர் கேட்கலாம், இல்லைங்க நாங்கள் பூஜை அறையில் அன்றாடம் விளக்கு ஏற்றுவோம், அங்கே நெய் தீபம் ஏற்றுவோம், அதையே நாங்கள் ஏற்றலாமா? குலதெய்வ விளக்கு ஏற்றுவோம், அதுலேயே நாங்கள் சேர்த்து ஏற்றலாமா? நீங்கள் எந்த விளக்கு வேணாலும் ஏற்றுங்க. இப்போ நீங்கள் அன்றாடம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த நேரங்களில், அதாவது அபிஜித் தோன்றக்கூடிய அந்த 24 நிமிடங்களில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து காமாட்சி விளக்கிலேயே நீங்கள் சுத்தமான நெய் ஊற்றி தாராளமாக ஏற்றலாம். அந்த தீபச் சுடரை பார்த்து உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு, இந்த தீபச் சுடரில் என் குலதெய்வம் வாசம் செய்ய வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்கின்றதோ அனைத்து வேண்டுதல்களையும் அந்த தீபச் சுடருக்கு முன்னால் நீங்கள் வைக்கும்போது அந்த தீபச் சுடரில் உங்கள் குலதெய்வம் எழுந்தருளி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அந்த தீபச்சுடர் 24 நிமிடங்கள் மட்டும்தான் எரிய வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. அந்த 24 நிமிடங்களுக்குள்ளே நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். அதற்கு பிறகு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரம் கழித்து தீபத்தை நீங்களே மலையேற்றலாம். இல்லை ஒரு சிலர் நாங்கள் வெளில போயிடுவோங்க, நாங்கள் என்ன செய்கிறது, தானாகவே மலையேறலாம், அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தில் நம்ம குலதெய்வ வழிபாடை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில், அதுவும் இந்த 24 நிமிடங்களில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் உச்சத்தில் இருக்கும்போது குலதெய்வத்தின் சக்தி நம் வீட்டில் நிறைவாக இருக்கும். இதன் மூலம் நம் குடும்பத்திற்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். குலதெய்வத்தை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.